எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பீட்ஸா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பீட்ஸா ரெடி பண்ணுறதுக்கு வந்து முதல்ல டோ ரெடி பண்ணிக்கலாம். டோ ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம் வாங்க. நான் வந்துட்டு 3/4 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 ஸ்பூன் வந்துட்டு ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வரட்டும். ஈஸ்ட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சு ஒரு 1.5லேருந்து 2 மணி நேரம் வரலையும் ஊறணும். நான் வந்துட்டு 1.5 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 250 கிராம் இருக்கும். உப்பு கலந்து இது மாதிரி சேர்த்து நடுவில் கொஞ்சம் குழி பறித்து ஈஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு ஓரளவு கையில் ஒட்டி ஒட்டி தான் வரும். இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் ஒர்க் பண்ணணும். இதில் நல்லா இது மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக பீட்சா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்துட்டு 10 நிமிஷம் வந்துட்டு பிசைஞ்சிருக்கேன். இது மாதிரி இழுத்து இழுத்து பாருங்கள், கையிலே ஒட்டவே இல்லை துளி கூட. நான் வந்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டேன். வந்துட்டு ஒரு பவுலில் வச்சு மேலே கொஞ்சம் நெய் சேர்த்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். எனக்கு வந்துட்டு கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆகியிருக்கு. மாவு டபுளாகி வந்திருக்கு. இது ரெடி ஆகிடுச்சு. மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை விரிக்கிறதுக்கு முன்னாடி கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். வந்துட்டு கடாய் வச்சு உப்பு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண உப்பு தான் சேர்த்துருக்கேன். இதை வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு மேலே ஒரு பவுல் வச்சு கவுத்து வச்சிடலாம். நம்ம வைக்கிற பிளேட் வந்துட்டு தூக்கி வைக்கிறதுக்காக. நீங்கள் ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்ட் கூட வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு நம்ம இப்போ டோ ரெடி பண்ணிடலாம். பீட்சா வந்துட்டு விரிச்சிக்கலாம். நான் வந்துட்டு இந்த பிளேட்டில் தான் சேர்க்குறேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். வந்துட்டு மாவு வச்சு நல்லா விரிச்சிக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியமாக விரிச்சிக்கோங்க. அது இந்தளவுக்கு விரிச்சிருக்கேன். ஒரு ஃபோக் ஒன்று வச்சு இது மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் பீட்சா வேகும்போது ரொம்ப இதாக உப்பி வராமல் நல்லாயிருக்கும். இது வந்து வீட்டிலே செய்த சாஸு. நான் இதனுடைய லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நமக்கு தேவையான அளவுக்கு சாஸ் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் பன்னீர் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். அந்த பன்னீர் இதில் மேலே சேர்த்துக்கிறேன். நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி கூட சேர்க்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி துருவிருக்கேன். அது மேலே டெக்கரேஷனுக்கு வந்துட்டு நான் குடமிளகா க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஆனியனும் எடுத்திருக்கேன். தக்காளி வந்துட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். விதையை எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மஷ்ரூம் ஸ்வீட் கார்ன்லாம் கிடச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சீஸ் வந்துட்டு மேலே நல்லா துருவி விட்டுடலாம். நான் சீஸை ஸ்ட்ரைட்டாகவே துருவிக்க போகிறேன். சீஸ் வந்துட்டு வீட்டில் ரெடி பண்ணது. நான் ஃப்ரிட்ஜில் முன்னாடி எடுத்து வச்சனால எனக்கு கொஞ்சம் தளர்த்தியாக இருக்குது. பீட்சா இது மேலே வந்துட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டுக்கலாம். இது வந்துட்டு ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. வரமிளகாய் லைட்டாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ப் பிளேட் மூணில் வச்சு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டுனாக்கா போதும். கரெக்டாக நமக்கு கிடச்சிடும் சில்லி ஃப்ளேக்ஸு. உங்களுக்கு ஹெட் கிடச்சிது அப்படின்னாக்கா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேந்தி. இப்போ வந்துட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே வச்சு மூடிடணும். இதை வச்சு மூடிட்டு நம்ம ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். பீட்சா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. சீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. செம்மையாக இருக்குது பார்க்கும்போதே. என்கிட்ட வந்து பீட்சா கட்டர்லாம் நான் கத்தியாலே கட் பண்ணிக்கிறேன். பீட்சா வந்துட்டு செம்மையாக வந்திருக்கு.
உள்ளேயும் நல்லா வந்திருக்கு, அடியிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பீட்ஸா ரெடி. நான் சாப்பிட்றேன். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மறக்காமல் நம்ம பேபி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.